நேத்து காந்தா படம் எவ்வளவு வசூல் வந்திருக்கு? அப்புறம் ஆரோமலே, கும்கி 2 இது இல்லாம ஆண் பாவம் பொல்லாதது கிட்டத்தட்ட 3 வாரத்த கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா கும்கி 2 சர்ப்ரைஸா வீக் டேஸ்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேத்து எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து கெஸ் த லிரிக்ஸ் அதாவது கெஸ் த சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இமேஜ் ஒரு 2 கான்செப்ட் ஆர்ட்ட வச்சு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப டஃப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப டஃப்ன்னு சொல்லி தான் நான் வச்சிருந்தேன். அத நெறைய பேர் கூண்டுக்குள்ள என்ன வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பாட்டு. அந்த பாட்டு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா அந்த சாங்கான்னு கேட்டா அந்த சாங் கிடையாது. ஆனாலுமே இத ஒருத்தர் கண்டுபிடிச்சாலே பெரிய விஷயம்னு நெனச்சேன். கிட்டத்தட்ட 8 பேர் இத கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் அவங்க எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு அத பார்த்து அவ்ளோ நுணுக்கமா கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் வைக்கும்போதே இத கண்டிப்பா கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாரி யோசிச்சு தான் வச்சேன். ஸோ இப்ப நான் அந்த 2 ஃபோட்டோவ காட்டுறேன். அது என்ன லிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அத போட்டிருக்காரு. அஜித் குமார் அப்படிங்கிறவரு அந்த லிரிக்ஸே போட்டிருக்காரு. "பெண்ணே பெண்ணே உன் வளையல் எனக்கொரு விலங்கல்லவோ காற்றுக்கு சிறை என்னவோ." அதுதான் அந்த 2 இமேஜோட லிரிக்ஸ். ஸோ ரட்சகன்ல நெஞ்சே நெஞ்சே அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டுல வரக்கூடிய லிரிக்ஸ் தான் இது. இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் அப்படிங்கிறவரு, எஸ் கமல் சுரேஷ் அப்படிங்கிறவரு, சருப்ரியா, என் ஜெயசுதன் அப்படிங்கிறவங்க, அப்புறம் சுஜா விக்னேஸ்வரன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா, அதாவது இது இல்லாம அஜித் குமார் அவர் தான் அந்த லிரிக்ஸ் போட்டிருக்காரு. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ரொம்ப ஈஸியான ஃப்ரேம். ரீசெண்டா வந்து பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு படம். அந்த ஃப்ரேமை பாருங்க, என்ன படம்னு கண்டுபிடிங்க. ரொய் ரொய் பினாலே அப்படிங்கிற படம் அசாமிஸ் படம். நேத்து 19வது நாள் இந்தியால 60 லட்சம், டோட்டலா 26 கோடியே 84 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அசாமிஸ்ல ஒரு பெரிய வெற்றி படம், இந்த வருஷத்தோட முக்கியமான வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. லாலோ அப்படிங்கிற ஒரு குஜராத்தி படம். இந்த படம் என்னன்னா ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ். நேத்து 39வது நாளோட 40வது நாள் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியால 3 கோடியே 63 லட்சம், டோட்டலா 68 கோடியே 60 லட்சம். 7 கோடி பட்ஜெட், பெரிய கலெக்ஷனுங்க. இதுதான் குஜராத்திலே ஹையஸ்ட் கலெக்ஷன். அதுவும் இந்த படம் எப்ப பிக்கப் ஆச்சுன்னா 4வது வாரத்துல பிக்கப் ஆகி வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வேர்ட் ஆஃப் மவுத். அப்புறம் ஹக் அப்படிங்கிற படம் டே 12 இந்தியால 52 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம். 20 கோடியே 84 லட்சம் இந்தியாலையும், 26 கோடியே 11 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 45 கோடி பட்ஜெட். இந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டா போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு பெரிய வசூல் தேவைப்படுது. அப்புறம் தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 5 இந்தியாவில் 5 கோடியே 93 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 98 லட்சம். நேற்று ஒரு சரியான இன்க்ரீஸ் வந்திருக்கு. ஸோ தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் 52 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 67 கோடியே 73 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். அதாவது டே 4ஓட டே 5 ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. தி கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த படத்தோட டே 12 ஆந்திரா தெலுங்கானால 49 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால 17 கோடியே 92 லட்சம், உலகம் முழுக்க 23 கோடியே 90 லட்சம். 38 கோடி பட்ஜெட். அப்புறம் டை சீரே அப்படிங்கிற படம் டே 19 கேரளால 30 லட்சம், உலகம் முழுக்க 34 லட்சம். 80 கோடியே 33 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 38 கோடியே 96 லட்சம் கேரளால மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. 24 கோடி பட்ஜெட். ஸோ ஆண் பாவம் பொல்லாதது, ஆரோமலே, காந்தா, இது இல்லாம கும்கி 2 இந்த படங்களோட வசூல் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ளூ தக்காளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். ஆண் பாவம் பொல்லாதது நேத்து 19வது நாள் தமிழ்நாட்டுல 45 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 21 கோடியே 35 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 22 கோடியே 89 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட். ஸோ டே 18 டே 19 ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளுக்குமே இந்த படத்துக்கு ரசிகர்கள் கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட். ஆரோமலே இந்த படத்தோட டே 12 தமிழ்நாட்டுல 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம். 3 கோடியே 36 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 59 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடியே 25 லட்சம் பட்ஜெட். அப்புறம் கும்கி 2 ஒரு நல்ல ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு டே 4க்கும் டே 5க்கும். நேற்று தமிழ்நாட்டுல 38 லட்சம், உலகம் முழுக்க 40 லட்சம். டோட்டலா இந்த படம் 1 கோடியே 53 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 61 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. ஸோ 7 கோடியே 50 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட். பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் காந்தா திரைப்படத்தோட நேத்து 5வது நாள் வசூல் தமிழ்நாட்டுல 85 லட்சம்,
ஆந்திரா தெலுங்கானால 38 லட்சம், கர்நாடகால 25 லட்சம், கேரளால 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 லட்சம், ஓவர்சீஸ்ல 29 லட்சம், உலகம் முழுக்க 2,24,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு பிக்கப் இருந்தாலுமே மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பயங்கர டிராப் இருக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டுல 7,73,00,000, ஆந்திரா தெலுங்கானால 6,50,00,000, கர்நாடகால 2,04,00,000, கேரளால 3,98,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 47 லட்சம், ஓவர்சீஸ்ல 9,54,00,000, உலகம் முழுக்க 30 கோடியே கடந்திருக்கு. 30,26,00,000, பட்ஜெட் 40 கோடி. ஸோ இந்த 5வது நாள் வந்து 2,20,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கல. இதெல்லாம் பத்தவே பத்தாது. கண்டிப்பா இந்த படம் ஒரு 3.5-4 கோடி கிட்ட டெய்லி வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணும். அதுல தமிழ்நாட்டிலயும் ஆந்திராலையும் பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. முக்கியமா இந்த படம் வந்து இந்த வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. வீக் டேஸ்ல வந்து இந்த படத்துக்கு பயங்கர டிராப் இருக்கு. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ காந்தா இதுவரையும் 30 கோடியை கடந்திருக்கு. லைஃப் டைம் எவ்வளவு வரப்போகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பைசன் காலமாடன் இந்த படத்தோட வசூலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். ஸோ பைசன் காலமாடன் இந்த படத்தோட இதுவரையும் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 49 கோடி 84 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 97 லட்சம், கேரளால 1 கோடியே 59 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 61 லட்சம், ஓவர்சீஸ்ல 10 கோடியே 29 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 68 கோடி வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 28 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 20 கோடி, 36 கோடிக்கு மேல வந்து ஷேர் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா தீபாவளிக்கு வந்த ரேஸ்லயே பெரிய ஹிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டியூட் வந்தது, பைசன் வந்தது, இன்னொரு பக்கம் டீசல் வந்தது. டீசல் சரியா போகல அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஆனா டியூடு பெரிய கலெக்ஷன் எடுத்ததுல. ஆனா கம்பேரிட்டிவ்லி அந்த பட்ஜெட்டையோ தியேட்ரிக்கல் ரைட்ஸையோ நம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த பர்சன்டேஜ் வைஸ் பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது பைசன் கால மாடன் அப்படிங்கிற இந்த படம் தான். மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல வந்த படம். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஆக்சுவலா இன்னுமே நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னது ஃபைனல் கலெக்ஷன் கிடையாது, டோட்டல் கலெக்ஷன். மேபி இதுல இருந்து சில லட்சங்கள் மாறலாம், அதிகமாகலாம். ஏன்னா இன்னும் நேற்று கூட பார்த்தேன், தமிழ்நாட்டில் ஒரு 3.5 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனல் கலெக்ஷன் வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படலாம். இது வந்து டோட்டல் கலெக்ஷன். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த ஒரு டாப் 10 பவன் கல்யாண் அவர்களோட டாப் 10. ஸோ ரீசெண்டாக கூட அவரோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷனா தே கால் ஹிம் ஓஜி அந்த படம் அமைஞ்சுது. இப்போ இந்த 10 லிஸ்ட்ல என்னென்ன படம் இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஸோ 10வது லிஸ்ட்ல 10வது இடத்துல பிடிச்சிருக்க படம் கோபாலா கோபாலா அப்படிங்கிற படம் 69 கோடி வசூல் பண்ணி 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து அஞ்ஞாத வாசி அப்படிங்கிற படம் 90 கோடியே 50 லட்சம். அப்புறம் கட்டமறையுடு அப்படிங்கிற படம் 98 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கப்பர் சிங் 102 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணி 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து ப்ரோ அப்படிங்கிற படம் சமுத்திரகனி அவர்களோட இயக்கத்துல வந்த படம் 108 கோடியே 28 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஹர ஹர வீரமல்லு இந்த படம் வந்து 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. 115 கோடியே 20 லட்சம். அப்புறம் அட்டரன் டிக்கெட் அரேடி அப்படிங்கிற படம் 128 கோடியே 15 லட்சம். வக்கீல் சாப் 134 கோடியே 25 லட்சம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. பீம்லா நாயக் அப்படிங்கிற படம் 158 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. தே கால் ஹிம் ஓஜி இந்த படம் வந்து 302 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இதுதான் பவன் கல்யாண் அவர்களோட கெரியர்லயே டாப் 10 ஹையஸ்ட் கிராசர். இதுல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.